அதாவது உலகத்திலேயே இந்த சண்டையில் நடந்துருக்கு இப்போ நடந்துருக்கிற ஈரான், அதே மாதிரி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள், அந்த போர், அதனுடைய உலக ஒழுங்கு. இந்த போர் உண்மையின்படியே ஒரு தேவையில்லாத ஒன்றாகத்தான் நாங்கள் பொதுவாக எங்கட கருத்தில் உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களுடைய, எல்லா நாட்டு தலைவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. உண்மையில் இந்த ஈரானுக்கும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளும் எதிரெதிர் நாடுகளாக இவ்வளவு இருந்தது. ஈரான் ஒரு காலத்திலே அமெரிக்கன் சார்பான நாடாக இருந்தது. அதாவது ஷா அங்கே மன்னர் ஆட்சி காலத்திலே நெத்திரியால பிடி எழுமினோடனே கியூஆர் வந்துட்டு சனமெல்லாம் லைன் நினைக்கப்படுகிறது. இப்போ பவக்கட் பெருமோன்ற ஒரு பயமாக இருக்குது. இந்த சண்டை உடனடியாக நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறு தென்படவில்லை. ஏசி ரூமுக்குள்ளே இருந்துட்டு சில சர்வதேச தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள் இருக்கல, அது எங்கட பொக்கெட்டுக்குள்ள ஒரு கிராமத்தில் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கந்தையானேன்ற பொக்கெட்டுக்கையும் அவற்ற சமையலறைகளையும் இது எப்படி போகுது, அவை எடுக்கிற முடிவுகள விளைவுகள் அல்லது தாக்கங்கள் அல்லது அவை என்னத்துக்காக அவை செய்யணும்ன்றதையும் பார்க்க வேணும். அதாவது உலகத்திலேயே இந்த சண்டையில் நடந்துருக்கு இப்போ நடந்துருக்கிற ஈரான், அதே மாதிரி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள், அந்த போர், அதனுடைய உலக ஒழுங்கு, அது உண்டு. அப்போ அவை எடுத்த அந்த முடிவுகளால் அவை சண்டை பிடிக்கிறதால எங்களுக்கு எப்படி பாதிப்புகள், இப்படி சில விஷயங்களை நாங்கள் ஆராய போகிறோம். அதுக்காக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்றார் யாழ் வணிகர் கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு ஜெயசேகரம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த வணக்கம் திரு ஜெயசேகரம் அவர்கள். வணக்கம். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லாம் பார்த்துன்ருப்பீங்க, சர்வதேசத்தின் போக்குகள் எல்லாம் பார்த்துன்ருப்பீங்க. உண்மையில் இந்த சண்டே நடந்துருக்கு இப்போ நாங்கள் அறிஞ்சதின்படி அல்லது சாதாரணமானங்கிற நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறன்படி அது ஒரு அணு ஆயுதம் அங்கே இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா சந்தேகப்படுது. இஸ்ரேலுக்கு அது பாதிப்பு, அதால் அடிபாடு நடக்குதுண்டு. இல்லை சில சொல்லினோம், இல்லை அது எண்ணெய் சண்டை, அது எண்ணெய் தான் நாங்கள் பிரச்சனை, எண்ணெயை கைப்பற்றத்தான் அவரை இப்படி செய்யணும் என்று சொல்லினோம். இன்னொரு சாரார் சொல்லினோம், இந்த வேதக்காரருக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் இருக்கிற சண்டை, அதாவது இந்த இஸ்ரேலுக்கு பைபிளில் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்குறுதி கொடுத்திருக்கணுமாம் இந்த ஆழப்பிளந்தவர்கள் இஸ்ரேலர், ஆகவே அவர்களை ஒடுக்கணும் என்று முஸ்லீம்கள். இன்னொரு கதை சொல்லினோம் என்னென்று சொல்லி சொன்னால், வளைகுடாவுக்கு யார் பொஸ், அங்கே யார் டானா, அங்கே யார் பெரியாள், அங்கே யார் சண்டியன் என்ற மாதிரி இப்படி நிறைய கதைகள் போய்கொண்டிருக்கு. உண்மையில் இந்த சண்டைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? எங்களை பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன், இது ஒரு உலகத்தின் ஒரு ஆதிக்க பேர்வழிகள். அது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்றவர்கள் உலகத்திலேயே தாங்கள் தான் பெரியொரு சூப்பர் பவர் என்ற ஒரு நிலையிலே மற்ற நாடுகளை, குறிப்பாக வளைகுடா நாடுகள், ஏனைய நாடுகள், இவர்களை மற்றது இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வெனிசுலாவிலேயும் ஒரு பிரச்சனை நடந்தது. அங்கேயும் அதாவது எங்களோட நாட்டு நடப்பில் சொல்ல போனால் உலகத்திலே போலீஸ்காரன் நான் தான் என்ற ரீதியிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இந்த போர் உண்மையின்படியே ஒரு தேவையில்லாத ஒன்றாகத்தான் நாங்கள் பொதுவாக எங்கட கருத்தில் உலகத்தில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களுடைய, எல்லா நாட்டு தலைவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த போர் ஒரு தேவையில்லாமல் தொடங்கப்பட்ட ஒன்று. குறிப்பாக இன்றைக்கு இந்த போர் ஒரு 3 வகையான விடயத்தை போய்கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஒன்று ஆயுத ரீதியாக, அதாவது புதிய தொழில்நுட்ப ரீதியாக தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் B2 என்று சொல்லப்படுகின்ற பங்க பிளாஸ்ட், அந்த பெரியொரு பிளேனை பாவித்து இந்த முறை ஈரானில் பெரிய குண்டுகள் போட்டு அங்கே 40க்கும் மேற்பட்ட அந்த நாட்டு தலைவர் உட்பட அவர்கள் இறந்ததாக செய்திகள் சொல்கின்றது. ஆனால் அதே மாதிரி ஈரானும் அந்த அந்த சம்பவம் நடந்து சுமார் நான் நினைக்கின்றேன் ஒரு 48 மணித்தியாலத்துக்குள்ளே
தன்னிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு, குறிப்பாக மிசைல்ஸ் மற்றும் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் வளைகுடா நாடுகள் உட்பட சுமார் 11 நாடுகளை தாக்கியிருக்கிறார்கள். இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருக்குது. அதாவது அவர்கள் நினைத்தது அந்த முதலாவது அந்த B2 என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய ராட்சத விமானங்கள் மூலம் எத்தனையோ 1000 கிலோ குண்டுகளை போட்டு அந்த அந்த ஈரானிய தலைமைப்பிடத்தை அழித்தால் இது அத்துடன் இப்போ குறிப்பாக வெனிசுலா மாதிரி இது ஒரு அடுத்த நாளே ஒரு நிலைக்கு வந்துவிடும். திருப்பி அமெரிக்கா சார்பான ஒரு நிலையுள்ள ஒரு அரசை அங்கே ஏற்படுத்தி, அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் சார்பான ஒரு அரசை ஏற்படுத்தி உள்நாட்டு மக்களின் உதவியோடு இதை ஒரு உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று தான் அவர்கள் நினைத்தது. ஆனால் அந்த அந்த நினைவு அந்த 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 எண்ணங்கள் முற்றுமுழுதாக ஒரு மாற்றமான நிலையைத்தான் ஏற்படுத்தியது. குறிப்பாக ஈரான் அந்த வளைகுடா நாடுகளை தாக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த 11 நாடுகளிலும் அமெரிக்கன் பேஸ் இருக்கிற நாடுகள். அந்த நாடுகள் குறிப்பாக அமெரிக்க பேஸ் அங்கே இருக்கிறக்குரிய காரணம் அந்த நாடுகளை அந்த அமெரிக்க வீரர்கள் பாதுகாப்பார்கள். அமெரிக்கா அதுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கும். எந்த வேறு நாடுகள் தாக்காத அளவுக்கு தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற ரீதியிலே மிகவும் ஒரு பாதுகாப்பான சூழல் அமைந்ததாக அந்த வளைகுடா நாடுகள் தங்களை அபிவிருத்தி அடைந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த நாடுகளிலே டூரிசம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கு. முதலீடுகள் உலகத்திலிருந்து பல முதலீடுகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு செல்வம் பொருந்திய நாடுகளாக அந்த நாடுகள், குறிப்பாக இன்றைக்கு பிளேன் சர்வீஸ் இந்த பிளேன் சர்வீஸில் கூட இருக்கிறது இந்த வளைகுடா நாடுகளுக்குரிய கட்டார் என்ன, எமிரேட்ஸ் என்ன, இப்படி கணக்க ஃப்ளைட் சர்வீஸ் அந்த வளைகுடா நாடுகள் தான் இருக்குது. ஃப்ளைட் சர்வீஸ் மட்டும் இல்லை, அங்கே பல முதலீடுகள் எல்லாம் நிறைய போடுவார்கள். டூரிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நாங்கள் இப்போ நீங்கள் அந்த டூரிசம் அதில் காய்ச்சி ஒன்று கேட்க ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இந்த எல்லா நேர்கள்ட்ட இருக்கிற சந்தேகத்தை தான் நான் கேட்கலாம். அந்தபடியாக அதை நாங்கள் தொடரலாம், அதை தொடரலாம். ஆனால் என்னென்னா இப்போ ஈரான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வளைகுடாவில் இருக்க அதை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு அடிக்குது. ஆனால் அவர்களும் முஸ்லீம்கள். அங்கே இராணுவத்தளம், அமெரிக்கத்தின் இராணுவத்தளம் அல்லது அமெரிக்க சார்பு நிலையை அவை எடுத்திருந்தவை பாதுகாப்புக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே ஒரே அவை சகோதரர்கள் என்ற மாதிரியான போக்கும் இருக்குது. உண்மையில் இந்த ஈரானுக்கும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளும் எதிரெதிர் நாடுகளாக இவ்வளவு இருந்தது இல்லை. அது என்னென்னால் அந்த எதிரெதிராக சர்வதேச மட்டத்திலே, அரசியல் மட்டத்திலே அது எதிரெதிராக ஆக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க சார்பு நாடுகள்லாம் அதிலே சவுதி என்ன, ஒமான் என்ன, கட்டார் என்ன, அந்த சுத்த வர உள்ள நாடுகள். ஈரான் ஒரு காலத்திலே அமெரிக்கன் சார்பான நாடாக இருந்தது. அதாவது ஷா அங்கே மன்னர் ஆட்சி காலத்திலே ஷா இருந்தவர், அவர்தான் அந்த நாட்டின் மன்னராக அமெரிக்கன் சார்பாக இருந்தவர். இந்த ஈரான்லேயே ஒரு புரட்சி ஏற்பட்டு, ஒரு இஸ்லாமிய புரட்சி ஒன்று ஏற்பட்டு அயத்தொல்லா கொமைனி அவர்கள் அந்த நாட்டை கையகப்படுத்தி தானே கடந்த 36 வருடங்களாக அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சுமார் 85 மில்லியன் சனத்தொகையை கொண்ட அந்த நாட்டிலே 36 வருடங்கள் இந்த ஆத்மீய முறையிலே அந்த உச்சபட்சத்தில் அயத்தொல்லா கொமேனி, அதுக்கு பிறகு அவருடைய மகன், இன்று அதுக்கு பிறகு அவருடைய மகன் என்று இப்போ அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க ஒரு மத ரீதியான ஒரு முந்தி இருந்த ஷாவின் இதுக்கும் நிறைய வித்தியாசம். இது ஒரு இஸ்லாமிய கோட்பாடுகளோடு அனுசரித்து போகக்கூடிய ஒரு இதாக இருந்தது. ஆனால் இந்த 36 வருடங்களாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கொள்கையுடைய இதாகத்தான் இந்த நாடு போய்கொண்டிருந்தது, வளர்க்கப்பட்டது. இந்த இஸ்ரேலுக்கும் இந்த அல்லது யூதர்களுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் உண்மையில் என்ன பிரச்சனை? இப்போ இவங்க வளர்ந்துடக்கூடாது, எதிரியே இருக்கக்கூடாது, அமெரிக்காவும் எதிரி என்ற சொல்லே வச்சிருக்கக்கூடாத மாதிரி தான் இப்போ
இஸ்ரேல் நடந்துள்ளது. இஸ்ரேல் இப்போ அவசரப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு, அணுவாயுதம் இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் நடந்தோன்று கேட்கல, இருந்தால் நடி விழுந்தது. அவர்களுக்கு இடையில என்ன பிரச்சனை இல்லை, அவர்கள் இந்த முஸ்லீம் நாடுகள் இவ்வளவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நாடுகள். பாலஸ்தீனத்திலாம் இஸ்ரேல், அது இஸ்ரேலின் வரலாறு உங்களுக்கு தெரியும். 1000 வருஷத்துக்கு முதல் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனவர்கள் சிறிதாக வந்து அந்த இடத்தை பிடித்து பிரதேசங்கள், சின்ன சின்ன ஊர் வந்து நாடாக இப்படி ஒவ்வொரு இடமாக பிடிச்சு அவர்கள் இன்றைக்கு அந்த நாட்டை, அதாவது பாலஸ்தீனர்கள் இருந்த இடத்தை தான் அவர்கள் இன்று தங்கட பாலஸ்தீனர்கள் அவர்கள் சுத்த வர உள்ள நாடுகளுக்கு இறங்கியிருக்க. அவர்கள் இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாக நடக்கின்ற ஒரு பிரச்சனை. குறிப்பாக ஜாசிர் அரபாத் இருந்தபோது இது ஒரு உடன்பாடு உண்டு. அப்போது ஜிம்மி கார்ட்டர் ஜனாதிபதியாக, அமெரிக்கன் ஜனாதிபதியாக இருந்தபோது பாலஸ்தீனம், நான் நினைக்கிறேன் இஸ்ரேலின் பிரதமர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் 3 பேரும் சேர்ந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. ஜிம்மி கார்ட்டர் இருந்த டைம் பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடு என்றும் இவர்களுக்கு என்றும் இருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை கடைசியில் அந்த நேரம் எய்ப்தின் பிரசிடெண்டாக இருந்த அன்வர் சாதாத் கூட அவரும் இணங்கித்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உருவானார். ஆனால் அது காலப்போக்கிலே இஸ்ரேல் வந்து பல இதுகளுக்கு அதை உடன்படவில்லை. அவர்கள் அந்த பிரதேசத்தை அவர்களுக்கு ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பிறகு ஜாசிர் அரபாத் போய் பிறகு இப்படி அந்த சண்டை தொடர்ந்து அப்படியே இருக்கிறது. வளைகுடா நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவாகவும் அந்த சட்டை ஒரு நிலைப்பாடு போய்கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த உலக போர் நடக்கல நேரு இந்தியாவில் பிரதமராக இருந்தார் இந்தியாவில். அப்போ அந்த அணி செய்கிறா நாடு, அதுவும் அணி சேர்ந்தது தான், அது அணி செய்கிறதில்லைன்னு சொல்லி ஒரு அணி சேர்ந்து இருந்த மாதிரி. இப்போ வளைகுடா ஏற்கனவே அமெரிக்காவோட அணி சேர்ந்து இருந்தது. ஆனால் எந்த விதமான எதிர்வினையும் மாற்றில்லை. இப்போ ஈரான் அடிக்கா அங்கிருந்து அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது, அந்த தாக்குற மாதிரியோ அப்படி இல்லாமல் அமைதியாக இருக்கிறோம். அதே அந்த அப்படி என்ன இவ்வளோ நாள் இருந்த அமெரிக்கா நினைச்சு வச்சுருந்தது, அல்லது அமெரிக்கா போட்டிருந்தது ராஜதந்திரம், அல்லது அமெரிக்கா அவைய விரட்டி வச்சுருந்தது எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது தோல்வின்னு நாங்கள் சொல்லலாமா? இல்லை, என்னென்ன சொன்னால் இந்த இவ்வளவு நாடுகளும் அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும் என்ற நிலையில் தான் அவர்களுக்கு அந்த பேஸ் கொடுக்கப்பட்டு அந்த பேஸுகளை பராமரிக்கிற செலவையும் இந்த நாடுகளை பொறுப்பெடுத்து கொண்டு வந்தது, அந்த பேசுக்குரிய பராமரிப்பு. ஆனால் இன்றைக்கு ஈரானுடனான யுத்தத்திலே ஈரான் வந்து அதை ராஜதந்திர ரீதியில் சுமார் ஒரு நல்ல விடயம், அதாவது நல்ல விடயம் என்று சொன்னால் அவர்கள் அதை திறமையாக கையாண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்ன ஈரான் வந்து அமெரிக்கா போய் அட்டாக் பண்ணிடாது. ஏனென்றால் அது தூரமும் கூட தரைவழி பாதை இல்லை, மற்றது அது ஒரு கஷ்டமான. ஆனால் அவர்களுக்கு இருக்க இப்போ கிட்ட உள்ள அமெரிக்காவை தாக்கணும்னா கிட்ட உள்ள இடம் இங்கே இந்த பேஸுகள் சுத்தவர உள்ள வளைகுடா நாடுகள். அப்போ அமெரிக்கா பேஸுகளை அவர்கள் தாக்கினார்கள். தாக்கும்போது என்ன ஒரு துரசவசமான நிகழ்வென்றால் அங்கிருந்து அந்த பேஸுகள் இருந்து ஈரானுக்கான எதிர்ப்பு ஒன்றும் வரையில் அவர்கள் வந்து நான் அந்த சில செய்திகள் கூறினா அவர்கள் எல்லாம் இந்த தாக்குதல் தொடர்ந்து ஹோட்டல்ஸுக்குள்ள போயிட்டார்கள். அங்கே போயிட்டாங்க. இவர்கள் அந்த ஹோட்டலை தேடி அடிச்சிருக்கிறார்கள் ராக்கெட் தான். ஆனால் ஈரான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது, நாங்கள் உங்களோட நாட்டை தாக்கவில்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அமெரிக்கன் பேஸ்களைத்தான் நாங்கள் தாக்குகின்றோம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த அணுசேரா கொள்கை என்பது இனிமே எதிர்காலத்திலே இந்த நாடுகள் ஒரு அணுசேரா கொள்கையின் அந்த இதன்படி தான் அவர்கள் நடக்க வழிக்கிடுவார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அணியில் இருந்தால் தங்களுக்கு அந்த பாதிப்புகள் நிறைய வரும். குறிப்பாக ரஷ்யா, இப்போ உலகத்திலே பல வல்லரசுகளுடைய ஒரு நாடு இருக்குது, அங்கால என்ன பேர் நோட்டோ நாடுகள் அண்டு இருக்குது, நேட்டோ நாடுகள் அண்டு இருக்குது. அப்படி அதில் 32 நாடு இருக்காகும். அப்படி எல்லாம் ஒரு அணியாக இருக்கிறாரு.
அதிலேயும் பல பேர் அணிசேரா கொள்கையை பின்பற்றுறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அணிசேரா நாடுகள் என்ற ரீதியில் இப்போ குறிப்பாக இலங்கை வந்து இதுவரை காலம் அணிசேரா கொள்கையை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தது. ஆனால் இந்த அதாவது உள்நாட்டு யுத்தம், அதாவது தமிழ் மக்களுக்கும் தமிழ் போராளிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் நடந்த யுத்தத்திலே இலங்கை அரசு பல அணிகளை சேர்த்து கொண்டார்கள். இதனால் உலகத்திலே பல மாற்றங்கள் நடக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அதனால் அமெரிக்காண்டைய, அதாவது இவர்கள் கூட சைனாவோட நெருங்க வேண்டிய கட்டத்துக்காக அதன் காரணமாக அமெரிக்காண்ட இன்வால்மெண்ட், அடுத்தது இந்தியாண்ட இன்வால்மெண்ட், இப்படி கணக்க பிரச்சனை இருந்தது. ஆனால் இருந்தும் இலங்கையிலே எந்த நாட்டுக்கும் உரிய பேஸ் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஹம்பாந்தோட்ட ஹார்பர் வந்து சைனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு என்ன வர்த்தக ரீதியாக என்று தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக ட்ரிங்கோ ஹார்பர் கூட அதை கூட அவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. அப்படி அந்த அணிசேரா கொள்கையை பின்பற்றி எங்களோட நாட்டிலேயும் ஒரு இப்படியான பேஸுகள் இல்லாமல் இருக்கும் இடத்துல எங்களோட நாடுகள் பாதிப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. நாங்கள் எல்லாருக்கும் சமமாக அநேகமாக இந்த அரசாங்கம் அந்த கொள்கையைத்தான் கூட கடைப்பிடிக்கிறார்கள். அதாவது அணிசேரா கொள்கையை கடைப்பிடிப்போமாக இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைய நாடு நிகழ்ச்சியிலே திரு ஜெயசேகரம் அவர்கள் வருகின்றிருக்கின்றார். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போர், அந்த போரினுடைய ஏன் அந்த போர் வந்தது, என்னத்துக்காக அவங்க சண்டை பிடிக்கிறாங்க அண்டு எல்லாம் நிறைய விஷயங்களை அவர் எங்களோட கலந்து ஆலோசித்து எங்களோட சொல்லியிருக்கிறார். இப்போ அடுத்த கேள்வி, சரி அங்கே நடக்கிற சண்டை எப்படி எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த கேட்கலாம். அதுக்கு பிறகு நாங்கள் உலகத்தினுடைய பொருளாதார ஒழுங்கு பற்றி பார்க்கலாம். முதல் நாங்கள் இப்போ அங்கே சண்டை தொடங்கின உடனே எங்கேயான சண்டை, நான் இங்கிலீஷ் படங்களில் அடிவாடு படங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் அந்த வார விஷுவல்ஸ் எல்லாம் தட்டி என்ன மாதிரி இப்போ கட்டிடங்கள் பிரிஞ்சு கிடக்கின்ற பார்த்தோன்று கொண்டு இருக்கக்குள்ளே ஏதோ அந்த நித்திரியால் பிடி எழுமின உடனே கியூஆர்ண்டு வந்துட்டுது. சனமெல்லாம் லைனில் நிற்கப்படுகிறதுகள். இப்போ பவக்கட் பெருமோன்ற ஒரு பயமாக இருக்குது. சாமான் விலையெல்லாம் ஏற்கனவே கூடி போச்சு. இப்படி நிறைய இதுக்குள்ளே போயிட்டோம். இது எங்கே போய் முடியும்? இது இப்படியே போனால் எங்கட வாழ்வியல் எங்கே போய் முடியும்? இந்த போர் எவ்வளோ நாள் நீடிக்கும் என்று எதிர்வு கூற முடியாத நிலை தான் இப்போது கள நிலைமை சொல்கிறது. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் வந்து நினைத்தது வந்து ஒரு நாள் 2 நாளோடு இந்த போர் முடியும் என்று. பிறகு அமெரிக்க ஜனாதிபதியை கூறியிருந்தார் 2 கிழமை ஆகலாம் என்று. ஆனால் இப்போது அதுக்கு காலவரை என்றது தெரியாமல் இருக்கின்றது. இதிலே யார் வெற்றி தோல்வி என்றதை கூட தீர்மானிக்க முடியாத ஒரு நிலையிலே இந்த சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் இந்த அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிற இந்த தாக்குதல் அல்லது போரில் ஈரானும் விட்டு கொடுக்கக்கூடியதாக இல்லை. குறிப்பாக அந்த ஹோமோஸ் ஜலசந்தி என்ற அந்த நீரிணையை அவர்கள் முழு கட்டுப்பாட்டுகளிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு சொட்டு ஃபியூவலும் இதாலே போக விடாமல் நாங்கள் தடுத்திருக்கிறோம் என்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது அதாவது அமெரிக்க ஜனாதிபதி உலக நாடுகள் எல்லாரும் வாங்க நாங்கள் இந்த இதை துறப்பம் என்று கேட்டிருக்கிறார். அந்த இதிலே குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம், இந்த நேட்டோ நாடுகள், மற்றது அமெரிக்க சார்பான நாடுகள் எல்லோரையும் அவர் அழைத்திருக்கிறார். ஆனால் ஒருவரும் அதற்கு வருவதாக இல்லை. அவர்கள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தொடக்கம் எல்லோரும் அதை அந்த இதுக்கு நாங்கள் இதில் தலையிட விரும்பவில்லை என்ன மாதிரி ஒதுங்குகிறார்கள். ஏன் அவர்கள் அதில் இருந்த முந்தி அமெரிக்கா கூப்பிட்டா எல்லாத்துக்கும் போகிறவர்கள் இப்போ ஏன் ஒதுங்குகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோருடைய கருத்தும் இந்த சண்டை ஒரு தேவையில்லாத சண்டை என்ற மாதிரி தான் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த ரீதியிலே ஒருவர் கூட அவருக்கு உடந்தையாக வரவில்லை. ஆனால் ஈரான் இப்போதும் அந்த நீரிணையை தனது கட்டுப்பாடுகள் வச்சிருக்கிறது. ஆனால் அதனால் ஒரு உலக பொருளாதாரத்திலே மக்கள் மிகவும் ஒரு உலகளாவிய ரீதியிலே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது என்ற ஒரு
எண்ணத்தை உருவாக்க முற்பட்ட போது ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இல்லை நாங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும்தான் அதை பூடியிருக்கிறோம், ஏனைய நாடுகள் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் நாங்கள் அதை அவர்களுக்கு திறந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தான் செய்திகள் கூறுகின்றன. அந்த வகையிலே அப்போ இப்போ அங்கே ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டதாக இல்லை. ஈரானுடன் பல பேர் இந்த தங்களோட ஓயில் தேவைக்காக, அதாவது எரிவாயும் ஓயிலும் அதுக்குள்ள குறிப்பாக இந்த நாடுகள், இந்த வளைகுடா நாடுகளில் இருந்தால் எண்ணெயும் எரிவாயும் அந்த பாதை வழியாக உலகத்துக்கு பல இடத்துக்கு போகுது. சுமார் 20% இது அதுக்களால் தான் போகுது. அப்போ அந்த வகையிலே அவர்கள் இந்த விடயத்தை ஏனைய நாடுகள், நட்பு நாடுகள் அல்லது தங்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கிற நாடுகளுக்கு அதை திறந்துவிட தயாராக இருக்கிறார்கள். இது ஏற்கனவே இந்தியா இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்கான கப்பல்கள் போக்குவரத்து செய்யப்படுகிறது. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள், மற்ற ஏனைய நாடுகளும் இனிமேல் படிப்படியாக அதை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த வகையிலே இப்போது இந்த சண்டை உடனடியாக நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறு தென்படவில்லை. ஏனென்றால் இது அவர்கள் மடிக்க இவர்கள் மடிக்க இப்படியே போய்கொண்டிருக்கும். ஆனால் இது உலகளாவிய ரீதியிலே ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தான், அதை மறப்பதற்கு இல்லை. ஏனென்றால் கப்பல் கட்டணம் உயர்ந்திருக்கின்றது, கப்பலுக்குரிய இன்சூரன்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அப்படி பல விடயங்களிலே உயர்ந்திருக்கின்றது. மற்றது அந்த வகையிலே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஆகையால் ஏற்கனவே இந்த கொரோனாவால் அது எங்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும்? எங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு உலக பொருளாதாரத்தில் 20% எண்ணெய்ன்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அங்கே ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு சில கதைச்சு கழிச்சு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம், வந்தால் அவை திருப்பி எண்ணெயில் எடுத்து அவைக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரியும் சொல்கிறீங்க. எங்களுக்கு இது எப்படி இப்போ யாழ்ப்பாணம் வடக்கு அல்லது வடகிழக்கு அல்லது இலங்கை எங்களை பொறுத்தளவிலே எங்களுக்கு எண்ணெய் தருவதற்கு இப்போது பல நாடுகளில் ஒன்று இந்தியா எண்ணெய், அவர்களுடைய கம்பெனி இங்கே ஐஓசி நிறுவனம் ஏற்கனவே இங்கே இருக்கின்றது. அந்த ஐஓசி பெட்ரோல் ஸ்டேஷனுக்குரிய எண்ணெயை அவர்கள் கொடுப்பார்கள். அதே மாதிரி சைனா சுமார் 150 பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு மேலே இங்கே போட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பெட்ரோல் ஸ்டேஷனுக்குரிய இதை அவர்கள் சப்ளை பண்ணுவார்கள். மிஸ்டம் அமெரிக்கா என்ற பெட்ரோல் ஷெல்லும் மற்றது ஆஸ்திரேலியன் இங்கே இருக்குது. இதுக்கு மேலதிகமாக இப்போ எமது வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அமெரிக்கா இப்போது நீங்கள் எல்லோரும் ஏற்கனவே ஒரு தடை விதிக்கப்பட்டது, ரஷ்யாவிலிருந்து ஒரு தன்மண்ணை வேண்டக்கூடாதுன்னு. உக்ரைன் ரஷ்யன் வார் ஸ்டார்ட் பண்ண போது உக்ரைன், அதாவது ரஷ்யாவுக்கு மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. அதன் காரணமாக ஒரு தரம் அங்கேருந்து ஃபியூவல் வேண்டக்கூடாதுன்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை அமெரிக்கா திறந்து விட்டுருக்கு, நீங்கள் தாராளமாக அதை வேண்டலாம். அந்த ரீதியிலே எமது வெளிவிவகார அமைச்சர் ரஷ்யா அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஓயில் தரும்படி கேட்டிருக்கிறார். அதே வேளைகளிலே இந்தியாவும் தர்றோம் என்று சொல்லியிருக்கேன், இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர். இதுக்கு மேலாக உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு பெரிய எங்களோட சர்வதேச கடல் எல்லையிலே ஒரு பாரிய தாக்குதல் நடந்தது. ஈரான் போர்க்கப்பல் தாக்கப்பட்டது. அது யார் தாக்குனதுன்னு இல்லை, தாக்கப்பட்டது. அந்த தாக்கப்பட்ட போது இல்லை அமெரிக்கா தான் கிளைம் பண்ணு சொல்கிறார்கள். ஆனால் அந்த சர்வதேச எல்லையிலே அது தாக்கப்பட்ட பின்பு இலங்கை அரசாங்கம் அதை ஒரு ராஜதந்திர ரீதியிலே ஒரு திறமையாக அதை கையாண்டிருக்கிறார். அந்த வகையிலே இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை பல அரசுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள்.
இவர்கள் பதவிக்கு வந்து நான் எங்கன்னு ஒரு வருடம் சொச்சம்தான் வருகிறது. இவர்கள் ஒரு முழுக்க ஒரு புதிய அரசு. ஆனால் அந்த அரசு ஒரு ஒரு பெரிய அனுபவ ரீதியாக பல விடயங்களை கையாளுமா போல இந்த அவர்கள் தங்களுடைய 1.5 வருஷ காலத்திலே இந்த விடயத்தை மிகவும் சாதுரியமாக கையாண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சர்வதேச ரீதியிலே இவர்களுக்கு ஒரு அமெரிக்காவிலிருந்து வெளியில் வர்ற பெரிய பிரபல பத்திரிகைகள் தொடக்கம் உலகளாவிய ரீதியிலே வெளிவருகின்ற பத்திரிகைகள் இலங்கையின் அந்த ராஜதந்திர நகர்வுகளை அந்த ராஜதந்திர நகர்வு மட்டுமில்லை, அந்த செயற்பாட்டை மிகவும் வெகுவாக மனிதாபிமான ரீதியிலே அதை கையாண்டதுக்காக இலங்கையை பாராட்டி இருக்கிறார்கள். அந்த ரீதியிலே இன்றைக்கு ஈரான் கூட இலங்கைக்கு இன்னைக்கு அந்த அதாவது ஹோமோஸ் ஜலசந்தியூடாக நீங்கள் விரும்பினால் எண்ணெயை கொண்டு போய் இலங்கை அரசாங்கத்துக்கும் அனுமதி வழங்கலாம். ஆகையால் இலங்கையை பொறுத்தளவிலே எண்ணெய் பிரச்சனை பெருசாக வருவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் இந்த எண்ணெய் விலை ஏறி இருக்கிறது. உலகத்திலே $70-80 இருந்த மசகு எண்ணெய் ஒரு பீப்பா இன்றைக்கு வந்து $100 தாண்டி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த போர் இன்னும் நீண்டு கொண்டு இன்னும் பிரச்சனையை உச்சக்கட்டத்துக்கு போகுமா இருந்தால் அல்லது இந்த நீரிணை தொடர்ந்து மூடப்படுமா இருந்தால் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அந்த வகையிலே பொருட்களின் விலை அதிகரிக்க சாத்தியக்கூறு இருக்கின்றது. திருப்பியும் நாங்கள் முதல் ஏற்கனவே எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது தானே, கொரோனாவோட அப்படியே டூரிசம் நிற்க காசு இல்லான்றதில் ஆயில் பெட்ரோலோ டீசலையோ இறக்க முடியாமல் கச்சா எண்ணெய் இறக்க முடியாமல் போயிட்டுது. அது பிறகு நாங்கள் துன்பப்பட்டு சேண்டப்பட்டு எல்லாம் சிக்கப்பட்டு நின்றுறாங்கள் தானே. அப்போ அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு நிலை வருமானு இப்போ சனம் யோசிக்குது, அல்லது சனம் பயப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்கல? இலங்கை என்ற இப்போது இருக்கின்ற அதாவது எங்களுடைய கையிருப்பு சர்வதேச ரீதியாக எங்களுடைய இலங்கை என்ற வெளிநாட்டு கையிருப்பு 7.2 பில்லியன் இதை தாண்டிய நிலையில் இருக்கின்றது. அந்த ரீதியிலே எங்களுக்கு எண்ணெய் வேண்டது ஜனாதிபதி அவர்களும் குறிப்பிட்டார்கள், எண்ணெய் வேண்டது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எண்ணெய் விலை அதிகரிப்பு தான் பிரச்சனை. அந்த விலை அதிகரிப்பின் தாக்கம் எங்களை எல்லோரையும் பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஆனால் இந்த QR நடைமுறை கொண்டு வந்ததும் ஒரு நல்ல முறை. இலங்கையிலே அது கொண்டு வந்தது நல்லது. ஆனால் இருந்தும் அதிலே சில பிரச்சனைகள் இருப்பதும் தற்போது யதார்த்தமாக புரிகிறது. என்னென்றால் குறிப்பாக கொழும்பு யாழ்ப்பாணம் ஓடுகின்ற தனியார் இன்றைக்கு பொருளாதார ரீதியிலே தனியார் துறை தான் பெரும் பங்கை வகிக்கின்றது. அந்த வகையிலே கொழும்பு யாழ்ப்பாணம் ஓடுகின்ற தனியார் லாரிகள் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி இறக்கும் லாரிகள் தேவையான டீசல்களை அரசு வழங்க முன்வர வேண்டும். அவர்களுக்கு போட்டிருக்கின்ற QR வந்து போதுமானதாக இல்லை. ஆகையால் அந்த QRலை இதன்படி அந்த டீசலை அதிகரித்து வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் பல பேருடன் தொடர்பு கொண்டிருக்கிறோம். 2-3 நாட்களிலே ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகையால் அந்த போக்குவரத்துகள் உணவு டிரான்ஸ்போர்ட் செய்கிற அந்த வாகனங்களுக்குரிய இதுக்கு போதிய அளவு கொடுக்க வேண்டும். ஆகையால் உணவு தட்டுப்பாடு ஏற்படுறது சாத்தியக்கூறு இல்லை. விலை அதிகரிப்பு ஏற்படும். இப்போ விலை அதிகரிப்பு ஏற்படைகளை இன்னும் ஒரு சிக்கல் வருது. திரு ஜெசரம் அவர்கள் என்னென்னு சொன்னால் விலை உயர்ந்துட்டுது. எல்லாம் விலை ஏற்கனவே கூட்டியாச்சு. சாப்பாடுகள் எல்லாம் விலை கூட்டிட்டுது. இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி கிடக்கு. ஆனால் சம்பளம் கூட்டப்படாது. இப்போ தனியார் துறை என்றா என்ன, அரசு துறை என்றா என்ன, இப்போ அதை எப்படி நாங்கள் கையாளுறது? மக்கள் அதை என்னன்றது அது ஒரு பிரச்சனையான விடயம்தான். ஆனால் இன்றைய நெருக்கடி காலத்திலே நாங்கள் அதை சமாளிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கணும். ஏனென்றால் வேறு வழி இல்லை எங்களுக்கு. அதுக்காக தான் அரசு வந்து இந்த ஒரு நாள் விடுமுறை வழங்குகிறார்கள். அவர்களுடைய போக்குவரத்து செலவுகள் அவர்கள் வீட்டிலேருந்து வேலை செய்ய சொல்லி. ஆனால் அந்த விடயம் வந்து அரச ஊழியர்கள் மட்டும் நிறுத்துவதால் அரசுக்கு பெரியொரு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த நாடும் ஒரு நாள் இல்லை 2 நாள் முடங்கி இருந்தால் ஒரு பாரிய ஒரு
அரசுக்கு அதால் ஒரு நன்மை கிடைக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு இதான தனியாக அரச ஊழியர்களால் மட்டும் அது பெரிய ஒரு இது கிடைக்கும் என்று சொல்ல இயலாது. ஆனால் இருந்தும் இந்த ஒரு இந்த நிலைமை சீராகும் பட்சத்தில் நாங்கள் பழைய நிலைக்கு போகலாம். ஆனால் எங்களோட நாட்டில் எப்பயாவது சாமான விலை கூட்டினா வர்த்தகர்கள் திருப்பி குறைக்கிறே இல்லை. ஆனால் குறைக்கணும் என்று சொல்லிச்சுன்னா ஸ்டாக் இருக்கு எங்கள்கிட்ட, அது முடியத்தான் குறைக்கலாம் என்று சொல்கிறது. ஏற்றின விலையே திருப்பி குறைக்கிறன்றதுக்கு அது பெரியான கஷ்டம். அது ஒரு புறம் இருக்க. இந்த நீங்கள் இப்போ சொல்கிறீங்கள் என்னென்னா, இந்த நாடை கொஞ்சம் 2 நாளோ ஒரு நாளோ முழுக்க தனியார் துறையும் அரச சேவையையும் அப்படியே முடக்கி வச்சியால் பொருளாதார பாதிப்பிலிருந்து கொஞ்சம் தப்படாமன்ற மாதிரி. ஆனால் அப்படி 2 நாள் அவ்வளோ மனித மனத்தியாலங்களும் வீணாக போய் உற்பத்தி என்பது இல்லாமல் போகுதில்லை. அது இன்னொரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ விநியோக நடவடிக்கை தனியார் துறை தான். இப்போ பெரிய ஃபேக்ட்ரிகள், இண்டஸ்ட்ரியல் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள் தொடக்கம் அது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற எல்லாமே தனியார் துறை தான் அதை கையாளு. அப்போ அந்த ரீதியிலே இப்போ அரச இதை மட்டும் நிப்பாட்டுறதால பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகையால் சகல துறையும் ஒரு நாள் ஃபுல்லாக நிப்பாட்டினால் பரவாயில்லை. ஆனால் இந்த நிலைமை இப்போ அது இந்த ஃபியூவல் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் இதை விலை கூடினாலும் தொடர்ந்து நாட்டை ஒரு ஸ்திர நிலைக்கு வைக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. ஆகையால் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு பல ஆலோசனையை பெற்று ஒரு நல்ல நிலைக்கு இந்த நாட்டை வழி நடத்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பல எதிர்க்கட்சிகள் இப்போது கூட கூறுவது போல நாடு பெரியொரு பழைய நிலைக்கு வங்குரோத்து நிலைக்கு போகும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எங்களுடைய போதிய அளவு வெளிநாட்டு கையிருப்பு இருக்கின்றது. மற்றது செலவுகள் பல குறைக்கப்பட்டிருக்கிறது. நாடு ஒரு எங்களை பொறுத்தளவிலே நாடு ஒரு முன்னேற்ற பாதையிலே பொருளாதார நெருக்கடியிலே அகப்படாமல் ஒரு முன்னேறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. நாளைய நாடு நிகழ்ச்சியிலே திரு ஜெயசேகரம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இந்த உலகத்தினுடைய போர், இந்த சண்டைகள், அதனுடைய பிரதிபலிப்புகள் சர்வதேச அளவில் எப்படி இருக்கும், எங்களோட நாட்டில் எப்படி இருக்கும், எங்களோட சமூகத்துக்குள்ள அது எப்படி இருக்கும் என்ற விஷயங்களை கழிச்சொன்றிருக்கிறோம். நாங்கள் அடுத்த கேள்வி என்னென்று சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களுடைய மசகு எண்ணெயை கொண்டு வரதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டா அல்லது ரஷ்யா தாரன்னு சொல்கிறாங்க. தெரிவினம் இந்தியா உதவி செய்யும், சீனாவும் அவை இந்த பெட்ரோல் செட்டுகளுக்குள்ள அதில் கொண்டறிவினம் என்று பார்த்தாலும் நாங்கள் அந்த கொரோனா வந்த நேரத்தில் எங்கள்கிட்ட ஒரு சிந்தனை தோற்றப்பாடம் வந்தது. இந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ள இருக்கணும் என்ற மாதிரி. ஆனால் அது இப்போ வந்த பிறகு திருப்பி நாங்கள் அதை மறந்து போனோம். இப்போ திருப்பி நாங்கள் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கிராமங்களில் இருக்கிற மரக்கறி உற்பத்தியில் நாங்கள் இப்போ பன்னியில் உங்களுக்கு தெரியும் தானே, நிறைய நாள் நீண்ட பொருளாதார தடை இருக்கக்கூடிய நாங்கள் அங்கே பசுரையல் மருந்துகள் ஒன்றும் இல்லாமல் வெள்ளம் செய்த நாங்கள். ஆனால் நாங்கள் இப்போ அதை மறந்துட்டோம், இல்லை அதை விட்டுட்டோம். நாங்கள் இப்போ பாரம்பரியத்திலேருந்து நிறைய முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த காசு பிரச்சனை அல்லது இது வந்து எங்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வர போகுது. என்னென்னா, உரங்களுக்கு நிறைய காசு செய்யலை. போன முறை உங்களுக்கு தெரியும், போன அரசாங்கம் இருக்கக்குள்ள அந்த $க்கு கணக்க காசு எதுக்கு போகுதுன்னா உரம் இறக்குறதுக்கு. அப்போ உரத்தை நிப்பாட்டுற ஒரு முடிவு அந்த அரசாங்கம் எடுத்திருந்தது. அதனுடைய பிரதிபலிப்பு கடகோடியில் இருக்கிற சனம் வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ இந்த சிக்கல், இந்த போக்குவரத்து பிரச்சனை, இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த எங்களோட அந்த சண்டை, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பசறையில் இறக்குறதுல என்ன சிக்கல் வரும், அல்லது அப்படி ஒரு சிக்கல் வராதுன்றீங்களா, அல்லது அது அப்படி வந்தால் எப்படி எங்களோட விவசாயிகளை எதிர்கொள்ளலாம்? இதில் அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல வகையான பொருட்களுக்கு விலை அதிகரிப்பு இருக்கத்தான் செய்யும். அது போக்குவரத்து, அது கப்பல் கட்டணம், இப்படியான குறிப்பாக உலகத்திலேயே அதிகூடிய உரம் உற்பத்தி செய்கிற நாடாக ரஷ்யா இருக்கின்றது. ரஷ்யா பொறுத்தளவிலே இப்போது அந்த தடைகள் இருப்பதாகவும் தெரியவில்லை. ஆனபடியால் உரம் இந்தியாவிலேருந்து வரலாம் அல்லது ரஷ்யாவிலேருந்து வரலாம்.
ஆனால் விலை அதிகரிப்பு இருக்கத்தான் செய்யும். பொருட்களின் விலை எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த தற்சார்பு பொருளாதாரம் என்பது உண்மையிலே நாங்கள் அதை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் எம்மை பொறுத்தவரை வடமாகாணத்திலே இந்த கொரோனா நடந்த காலத்தில் கூட வடமாகாணத்திலே பெரிய அளவிலான தட்டுப்பாடுகள் ஏற்படவில்லை. குறிப்பாக அரிசி உற்பத்தியிலே எங்கட நாட்டுக்குரிய எங்கட மக்கள் அருந்துகின்ற அரிசி வந்து போதிய அளவு அப்பவும் இருக்குது, இப்பவும் இருக்குது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு 90,000க்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் அரிசி நாங்கள் மேலதிகமாக வடமாகாணம் உற்பத்தி செய்கின்றது. ஆகையால் எம்மதுக்கு அரிசி பிரச்சனை இல்லை, மீன்பிடி அதால் கடல் உணவில் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்ததாக விவசாய பொருட்கள் உப்பளத்தில் கொஞ்சம் உப்பு எடுத்தால் இல்லை உப்பளம் இன்னும் முழுசாக இல்லை. நான் என்னென்னா கடல் இருக்குது, மீனை பிடிக்கிறோம், அரிசி இருக்குது, சோத்தை காய்ச்சிடும், உப்பு இருந்தால் கறியை வச்சு மிளகாயமங்கள்ட்ட இருக்குது, உப்பளம் இருக்குது. ஆனால் விவசாயம் பொறுத்தளவிலே அந்தந்த சீசனுக்குரிய பொருட்கள் இங்கே தாராளமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. போக்குவரத்து சரி என்றால் தம்புள்ளையிலேருந்து கூட அது வரலாம். நம்ம தேங்காய் எங்கள்கிட்ட இருக்குது, நிறைய பால் உற்பத்தி இருக்குது. ஆனபடியாக எங்களுக்கு அந்த பெரியொரு இடர் ஏற்பட்டு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் குறைவாக இருக்கின்றது. ஆனால் இப்படியொரு பொருளாதார நெருக்கடி எமது நாட்டுக்கு மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியில் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. அதிலிருந்து எங்களோட நாடு அதிலேருந்து மீளம்ன்றது எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் எங்களோட நாட்டில் ஒரு உள்ளூர் உற்பத்திகள் நிறைய இருக்கின்றது. ஏனைய நாடுகளோடு ஒப்படைக்க எங்களோட நாட்டிலையும் ஓரளவு இருக்கின்றது. ஆனால் சில பொருட்கள் பருப்பெல்லாம் இறக்குமதி தான் செய்யணும். உருளைக்கிழங்கு ஒரு சீசனுக்கு இறக்குமதி தான் செய்யணும். இந்த பம்பா வெங்காயம் இறக்குமதி தான் செய்யணும். அது இந்தியா என்ற ரீதியில், இந்தியா பாகிஸ்தான் என்ற ரீதியில் இந்த பக்கத்திலே அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆகையால் பெரிய அளவிலே இங்கே ஒரு தட்டுப்பாடுகள் வரும் என்று சொல்ல வெளி அதிகரிப்பை நாங்கள் தவிர்க்க இயலாது. ஆனால் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் நிலவும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த தற்சார்பு பொருளாதாரம் பற்றி கதைச்சினாங்கள். இப்போ நீங்கள் இப்படியான சிக்கல் வரைக்குள்ள தான் நாங்கள் இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கிறது. ஏன் நாங்கள் அதை அந்த சிக்கல் இல்லாத நேரங்களில் அதை கொஞ்சம் தொழில் முனைவோர் அப்படியான அவர்களை உருவாக்கி, நீங்கள் முதல்ல ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்கள் 1000 பேரை உருவாக்க போகிறோண்டு, அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குது? தொழில் முனைவோர்களை உருவாக்கி அதனூடாக நாங்கள் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி மூவண்ண வலிக்கிறது. அந்த இப்படியான சந்தர்ப்பங்களில் அதை வரவேற்க அல்லது அதை ஆதரிக்க அதோட இணையறதுக்கும் கனவேர் தயாராக இருப்பினோம். ஏனெண்டா இப்படி நேரங்களில் நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க நாங்கள் ஒரு 1000 பேரை செய்ய போகிறோம் மட்டும், அது தொடங்கிட்டீங்களா? அது இந்த நிலப்பாடு எப்படி? அது 1000 முயற்சியாளர்களை உருவாக்குற ஒரு திட்டத்தை தயாரித்து நாங்கள் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து அது தொடங்கப்பட்டிருக்கு. அந்த ஜனவரி மாதம் கடைசியிலே முதலாவது நிகழ்வாக கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் தெரிவு செய்து, ஏனென்றால் இலங்கையிலே ஆக குறைஞ்ச, அதாவது வசதி குறைந்த ஏழ்மையான மாவட்டமாக முதலாவது இடத்துல இருக்கின்றது கிளிநொச்சி. 5வது இடத்திலே மன்னார், 10வது இடத்திலே ஏதோ வவுனியா. ஆனால் யாழ்ப்பாணம் மேலே நிற்கிறது. இலங்கையிலே முதலாவது கொழும்பு, அதாவது வசதி படைத்த, 2வது கம்பகா, 3வது இடத்திலே யாழ்ப்பாணம் இருக்கிறது. ஆகையால் அந்த கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்கள் 1, 2 அந்த பவர்ட்டி, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற 2 விளையிருக்கு. அப்போ அந்த வகையிலே நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை முதலாவதாக தெரிவு செய்திருந்தோம். அது போர்னாலேயும் கூட பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள். அப்போ அதிலே கிளிநொச்சி அரசாங்க அதிபர் ஊடாக சுமார் 181 குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது. அதாவது கடந்த ஜனவரி மாதம் கடைசி. என்ன அதில் செய்த நீங்கள் இப்போ அவர்களுக்கு தேவையான, அவர்களை பெண் தலைமைத்துவ குடும்பங்களை தெரிவு செய்து, அதிலே நாங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை தெரிவு செய்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. என்னென்னா, போர்னாலே பாதிக்கப்பட்ட பல பேர் கணவனை இழந்தவர்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்தில் கணவனை இழந்து பிரிந்து வாழ்வரவர்கள்
தங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்படுறார். அவர்களுடைய குழந்தைகளை அண்டர் ஏஜ்லேயே, அதாவது வயது குறைந்த வயதிலேயும் அவர்களை வேலைக்கு அனுப்புகிற குணம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த ரோட்டு வழியை பார்த்தால் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாலப்பழம் விற்கிறது, நாவல் பழம் விற்கிறது, கொய்யாப்பழம் அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த நிலையை மாற்ற வேண்டும். அவர்கள் பாடசாலை படிப்பை பூரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டாம். அதே மாதிரி பாடசாலையை விட்டு இடைவிலகவும் வேண்டாம். அவர்களை நீங்கள் படிப்பிக்கணும் என்ற நோக்கத்திலே நாங்கள் ஒரு 181 குடும்பம் தெரிவு செய்து அவர்களுக்குரிய அந்த அரசாங்க அதிபர் தலைமையிலே ஒரு குழு உண்டு. அந்த பெனிஃபிஷரி, அந்த பயனாளர்களை தெரிவு செய்து நாங்கள் கேட்குறேன் எப்படியானது கொடுத்தீங்க. இப்போ ஏன்னானது கேட்குறேன்னா, அதில் நிறைய என்ஜிஓக்கள் நிறைய உதவி என்று அங்கே எங்களோட வரலாறு தானே. இவ்வளோ காசை கொட்டினா உண்மையாக கிளிநொச்சியிலாம் பணக்காரராக வந்திருக்கணும். ஆனால் அந்த திட்டத்தில் ஏதோ பிள்ளை இருக்கோ இன்னும் தெரியல. அதுக்குரிய காரணம் என்னென்னா, சரியான முறையிலே அது எங்களுக்கும் தெரியும். இப்போது வெளிநாட்டிலிருந்து பல பேர் கேட்டால் தாங்கள் 2 குடும்பத்தை பார்க்குறோம், 5 குடும்பத்தை பார்க்குறோம், படிப்பிக்கிறோம் என்றெல்லாம் பல பேர் சொல்கிறார். ஆனால் அது சரியான முறையிலே திட்டமிட்டு செய்வோமா இருந்தால் இப்படி வரமக்கோட்டு கீழே இந்த மாவட்டம் வராது. ஆனால் இப்போ இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்னென்றால், அந்த 101 குடும்பத்துக்கும் அவர்களுக்கு என்னத்தை நாங்கள் செய்தால் அவர்கள் அதிலிருந்து தங்களோட குடும்பத்தை பராமரிக்கவோ பாதுகாக்கவோ அல்லது குடும்ப பொருளாதாரத்தை மேம்பட என்னத்தை தந்தால் உங்கள் செய்வீர்கள். அவையை கேட்டு அவைக்குரிய ஆலோசனையை வழங்கி அதன்படி கூடிய பங்கு நாங்கள் அவர்களுக்கு இயந்திர வகையில் மிஷினரிஸ் தான் கொடுத்துருக்கோம். குறிப்பாக தையல் மிஷின் வழங்கப்பட்டிருக்கு. சில பேர் எல்லாம் இந்த கேக் செய்கிறார்கள், அவைக்குரிய பெரிய 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 அவன்ஸ், அதை விட அவைக்கு தேவையான அவன் மட்டுமில்லை, அவைக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாம், அதை விட இந்த தேங்காய் எண்ணெய் அடிக்கிற தேங்காய் எண்ணெய் செய்கிற மற்றது இந்த பிரிண்டிங் இதுகள் அப்படி எல்லாம் கூட மெஷினரி வகையானதும். மற்றது சில பேருக்கு கோழி வளர்ப்பு, சில பேருக்கு ஆடு மாடு வளர்ப்பு, அப்படியான சில பேருக்கு தோட்டம் செய்கிற வாட்டப்பம் அப்படியான விஷயம். அதை ஒரு பெரிய நிதி கொண்டு தான் நாங்கள் அதை செய்தோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 16 மில்லியனுக்கு மேலே முடிஞ்சுது. ஆனால் அவ்வளவு பேரும் இப்போ இன்னும் எங்களுக்கு அந்த 3 மாதம் கடந்த பின்பு எங்களுக்கு அதன் பெறுபேறுகளை காட்டணும். மற்றது அவர்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சுருக்கோம். சுமார் 1.5 வருடங்கள் அவர்களுடைய நாங்கள் கண்காணிப்பிலே வச்சுருந்து அது மெயின்டெனன்ஸ் இல்லாட்டி, அதாவது நாங்கள் அதை மானிட்டர் பண்ணாட்டி இந்த பிரச்சனை ஏற்படும். ஆகையால் இது சம்பந்தமாக எங்களுக்கு இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே அதுக்குண்ட ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் செயற்படுறோம். அடுத்ததாக இந்த 2வது இது முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் செய்ய போகிறோம். அதே நேரமாக இந்த போர் காரணமாக சில கொஞ்சம் டிலே பண்ணாலும் ஏப்ரல் மே அளவில் அதை செய்ய போகிறோம். எங்களோட டார்கெட் 1000 என்டர்பிரனர்ஸை உருவாக்குறது. அதில் 181 முடிஞ்சுது. இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மிச்சம் நாங்கள் ஒரு 1.5 வருட காலத்துக்குள்ளே செய்து நிறைவேற்றுறது தான் எங்களோட நோக்கம். அதை எங்களோட புலம்பெயர்ந்த மக்களில் குறிப்பாக சிங்கப்பூரை யாழ்ப்பாண பூர்வீகமாகவும் சிங்கப்பூரை பதிவிடமாகவும் கொண்ட அந்த சிங்கப்பூரை சேர்ந்த சில பேர் எங்களுடைய ஒரு குடும்ப நண்பர்களும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முழுமையாக முறையேற்றப்பார். இந்த நீங்கள் சொல்கிற ஒரு 1000 பேரை உருவாக்குறது நல்ல முயற்சி. அவர்களோட காலிலேயே நிற்க பண்ணுறது நல்ல முயற்சி. இந்த இப்படியான திட்டங்களோட சேர்த்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் முதல் சொன்னீங்க பல சேவைகளை தனியார் துறை தான் விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் அரசாங்கம் என்று சொல்கிறத விட நாங்களாக, ஏனெண்டா எங்கள்கிட்ட அப்படி ஒரு நிதி பின்புலம் இருக்குது.
எங்களை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன புலம்பெயர் தமிழர்கள் அது அது அதன் வழியாக ஒரு பெரிய அளவிலான ஒரு கைத்தொழிலை செய்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தில். என்னென்னா இப்போ இப்படியான சிக்கல் வரையக்குள்ளேயும் நாங்கள் முட்டுப்படுறோம். அதை இப்போ எல்லாம் விலை கூடிட்டு ஆனால் சம்பளம் கூட்டியலாமாண்டா இல்லை. ஏன் கூட்டியலாண்டா தனியார் துறையில் வர்த்தகர்களுக்கும் அல்லது கைத்தொழில் செய்கிற ஆக்களுக்கும் சேவைகளை நடத்துகிற ஆக்களுக்கும் வந்தால் தானே இப்போ எல்லாம் முறியணிக்க அவைக்கும் இறுக்கமாக இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் 3 நேரம் சாப்பிட்டு நாங்கள் 2 நேரம் சாப்பிடலாமாண்டா இல்லை, அதுவும் சாத்தியம் இல்லை. ஆக அந்த அப்படி ஏதாவது எதிர்காலத்தில் உங்களுக்கு திட்டங்கள் இருக்கா? இல்லை, என்னென்றால் இப்போ இதில் வந்து நாங்கள் எங்களோட வட மாகாணத்தை பொறுத்தவரை அல்லது அடுத்தது இலங்கையை பொறுத்தளவில் முதல் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டியது வட மாகாணம். ஏனென்றால் எங்களோட தேசிய உற்பத்தியிலே எங்களோட பங்களிப்பு வந்து 4.5 இதில் நாங்கள் நிற்கிறோம். இலங்கையிலே ஆக குறைந்த ஜிடிபி வடகிழக்கு தான். வடக்கு அடுத்தது கிழக்கு அப்படி போகுது. ஆனால் எம்மை பொறுத்தளவிலே எங்களுக்கு அந்த பெறுமதி சேர்க்கப்படவில்லை. எங்களோட உற்பத்தி கணக்கு இருக்குது, ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய வேல்யூ அடிஷன் பெறுமதி சேர்க்கப்படாமல் பொருட்கள் வெளி மாவட்டத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தேங்காய் இங்கேருந்து போய் தேங்காய் எண்ணெய் அடித்து வருது, அல்லது தேங்காய் பால் பவுடராக வருது, ஏதோ பால் இங்கேருந்து போகுது, அங்கே போய் பக்கெட் பண்ணியோ அல்லது ஏதோ ஒன்று வருது. மீன் இங்கேருந்து போகுது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்படி பல விடயங்கள் இங்கேருந்து போகிறது, போய் அது திரும்ப எங்களுக்கு வருகிறது. அதுக்குரிய வேல்யூ அடிஷன் பெறுமதி சேர்க்கப்படவில்லை. இந்த பாலை இஞ்சியே நாங்கள் 18 இஞ்சியே தண்டு வாழ்ந்தால் அதைத்தான் அதுகளையே நாங்கள் இங்கே செய்ய அதுகளை வந்து என்ன பிரச்சனை என்றால் அப்படி ஒரு பாரிய தொழிற்சாலைகளை போடக்கூடிய அளவுக்கு அது இந்த மார்க்கெட்டிங் இது இப்போ நாங்கள் தனியாக வடமாகாணத்தையோ யாழ்ப்பாணத்தை கன்செப்ட் பண்ணி செய்யலாம். ஒரு பெரிய பாரியளவு இண்டஸ்ட்ரி இப்போ நாங்கள் இந்த நெஸ்லே கம்பெனி இங்கே வந்தபோது பெரிய அந்த எம்பசி ஆக்களோடையும் காய்ச்சினாங்க. அவர்கள் சொல்கிறார்கள் உங்களோட கெப்பாசிட்டி காணாது, அது ஒரு பெரிய வகையில் நீங்கள் வருமா இருந்தால் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். ஆகையால் இப்போ இங்கே சாத்தியமான விடயங்களை நாங்கள் செய்யலாம். வேல்யூ அடிஷனை கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ ஏற்றுமதிக்கு நல்ல சந்தை இருக்கிறது. எங்களோட உள்ளூர் உற்பத்திகளை பல ஏற்றுமதிக்கு வெளிநாடுகளுக்கு இதுக்கு மேலாக இன்னொரு விடயத்தை நீங்கள் அந்த இப்படி ஒரு சிக்கல் அண்மையில் இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இப்போ சர்வதேச சந்தையில் எங்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருக்குது, எங்களோட உற்பத்தி பொருட்களை ஏற்றலாமண்டு. குறிப்பாக சில விலையில் எங்கள் நண்பர்கள் வழியிலேருந்து அந்த மாம்பழம் கொஞ்சம் அனுப்புங்கூடாப்பா, அந்த பிலாப்பழத்தை கொஞ்சம் அனுப்புங்கூடாண்டா அந்த வழி கூட கொண்டு போயிடலாம் இருக்குதே. இல்லை, அதுக்குரிய என்னென்னால் அதுக்கு வழி இருக்குதா? அதுக்கு இருக்குது. அதுக்குரிய பெர்மிஷன் எடுத்து நீங்கள் அனுப்பலாம், அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சில இடங்களில் போகுது தானே, யாழ்ப்பாணத்து மாம்பழம்னு போகுது. இல்லை போகுது, நான் சொல்கிறேன் அதை தொழிலாக செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் இல்லை இப்போ வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சீசனில் இப்போ இந்த குறிப்பாக நாங்கள் இந்த ஹீல்ஸ் காகிள்ஸ் எல்லாம் முந்தைய ஒரு காலத்தில் இங்கே வந்தபோது எங்களோட வர்த்தகம் பாதிக்கப்படுது என்று சொல்லி ஒரு சில பேர் அதை குறை சொன்னாலும் அவர்கள் பல விடயங்களை எங்கள் நமது பகுதிக்கு செய்கிறார். குறிப்பாக ஹீல்ஸ் வந்து உரும்புராயில் ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வச்சு டெய்லி ஒரு 3-4 லொரி அவர்கள் மரக்கறி வாழைப்பழம் கொள்முதல் செய்து தங்களுடைய எல்லா இதுகளுக்கும் போகிறார். அதே மாதிரி காகிள்ஸும் செய்கிறார்கள். அப்படி இங்கே உள்ளூர் உற்பத்திகளை நிறைய கொள்முதல் செய்கிறார்கள். நான் அன்றைக்கு நேராக அந்த இடத்துக்கு போனான், ஒரு 3 லொரியில் ஃபுல்லாக பீட்ரூட் போகுது, கோவா போகுது. அப்போ அவர்களும் இங்கே மற்ற வாழைக்குள்ளே எங்களோட வாழைக்குள்ளே நிறைய போய்கொண்டு இருக்குது. வாழைக்குள்ளே வந்து கிணக்க போகுது. அப்போ அந்த ஏழுமான விடயங்களை செய்யலாம். மற்றது இதுகளுக்கு எல்லாத்துக்கும் மேலாலே இப்போது ஒரு நல்ல விடயம் என்னென்றால் சுற்றுலாத்துறை டூரிசம் வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கும் பெரிய வருமானத்தை கிட்டக்கூடிய இடம். ஆனால் இந்த போரால் கொஞ்சம் டூரிசம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எமது நாடு ஒரு டூரிசத்துக்கு ஒரு பொருத்தமான நாடாக சர்வதேச இந்த பயணிகள் விடயத்திலே கொஞ்சம் கணிக்கப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக சொல்லப்போனால் அதே மாதிரி யாழ்ப்பாணம் இப்போ இனிமேல் வந்து
மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து இப்போ ஏற்கனவே போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள்லாம் கூட யூரோப்பிலேருந்து வர்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் டிரான்சிட்டாக அங்கே கட்டார், ஓமான், துபாயில் வந்து தான் இந்தியாவில் வாராங்க. ஆனால் இனிமேல் அந்த இடங்கள் பாதிக்கப்படுற அளவில் டூரிஸ்ட் வந்து கூடிய அளவு இலங்கையை நோக்கி வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அப்போ அந்த டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டை நாங்கள் நோர்த்லையும் செய்ய வேணும். குறிப்பாக எங்களோட தீவு பகுதியை அபிவிருத்தி செய்யலாம், போக்குவரத்து நல்ல நீர் வேலை செய்யலாம். ஆனால் அந்த வகையில் டூரிசமும் எங்களோட பகுதியிலே ஒரு வளரக்கூடிய ஒரு நல்ல சாத்தியக்கூறு இருக்கின்றது. நேயர்களே, நாங்கள் நாளைய நாடு பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைய நாடை நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த திரு ஜெயசேகரம் அவர்களுக்கு நன்றி. திரு ஜெயசேகரம் அவர்களே, சர்வதேச இல்லாவிட்டால் இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான போர், அதனுடைய தொடர்ச்சி, அதனால் ஏற்பட்ட பொருளாதார விளைவுகள், அந்த பொருளாதார விளைவினூடாக ஏற்பட்ட விலை மாற்றங்கள் எங்களுடைய வாழ்வியலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்றி நாங்கள் விரிவாக நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம். அதோடு அவர் சில விஷயங்களை, 1000 முயற்சியாளர்களை உருவாக்குகிறார், தொழில் முனைவோரை உருவாக்குகிறார், அவர்களுடைய வேலை திட்டம் ஒரு தற்சார்பு நோக்கி எங்களுடைய சமூகத்தை கொண்டு செல்லும் நோக்கத்தோடு செய்வதாக சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் உங்கள் யாவரை மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன். வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் நேர்களே.